ஸோ ஹெபின் டெக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பைக்கில் எப்படி மொபைல் சார்ஜ் போடுறது, அந்த எப்படி மொபைலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாங் ட்ரைவ் போகும்போது அப்படியே கூகுள் மேப் பார்த்துட்டு அப்படியே பைக்கில் அப்படி காற்ற ஓட்டமாக போடுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூனிவர்சல் பைக் ஹோல்டரோடைய ஒரு சின்ன அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்த பேக்கேஜ் அண்ட் இதற்கு அப்படியே ஓரமாக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணாக்கா வந்து உள்ளே நம்மளோட அந்த பைக் ஹோல்டர் வச்சுருக்காங்க. ஸோ கவர்லேருந்து வெளியே எடுத்தால் இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அவுட்டோரில் ஷூட் பண்ணுறதுனால வந்து சவுண்ட் கேட்கல. ஸோ இப்போ இதோடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்ட் பண்ணக்கூடிய ஏரியா இதுதான். அண்டு கனெக்டர் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரி பைக்கோடைய பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து சார்ஜிங் போர்ட்டு. ஸோ சொன்ன மாதிரி ஒரு USB 2.0 சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 1 ஆம்பியர் வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பீட் தான் இருக்குது. ஸோ 2 ஆம்பியர் இல்லை, அது ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் பண்ணலவங்க. ஸோ அது ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் பாரில் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்க அந்த மவுண்டிங் பிளேஸு. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஹேண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணி டைப் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணி மாட்டிக்கலாம் ஜஸ்ட் எடுத்துக்கிட்டு. ஸோ இது வந்து அட்ஜஸ்டபிள் மவுண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 360 டிகிரி அட்ஜஸ்ட் மாதிரி ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த மொபைல் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த இது வந்து ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். ஸோ இது மூலயமா நீங்கள் வச்சு நீங்கள் இந்த பேக்கில் இருக்க இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும், எந்த ஷேக் ஆனாலும் கீழே விடாது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு இங்கே எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்புட் வந்து 12 வால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அவுட்புட் வந்து 5 வால்ட் எல்லாமே நீட்டாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து பேட்டரியில் இருந்து கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக பேட்டரியில் கொடுத்துக்கலாம். பட் சுவிட்ச் எதுவும் தனியாக கிடையாது. ஸோ நீங்கள் சுவிட்ச் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணுறது இருக்கும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னுடைய பைக்கில் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா முந்தி வேறு விதமான சார்ஜிங் போர்ட் வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் நான் ஜஸ்ட் எடுத்து இப்போ கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இப்போ வந்து ஃபிக்ஸிங் பார்க்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ ஆக்சுவலாக அதிலே ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைட்டாக grip வச்சு பிடிக்கிறதுக்காண்டி. ஸோ நான் என்னுடைய லெஃப்ட் ஹேண்டில் பாரில் ஸோ இந்த பிளேஸில் நான் வந்து மவுண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து யூஸ் பண்ண நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இதோட விலை அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 550-600 ரேட்டில் வருது. ஸோ இது நான் வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டில் வாங்கினேன். ஸோ ஆன்லைனில் வாங்கினா நீங்கள் என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள், நம்பர் இருக்குது. ப்ளஸ் நான் ஒரு லிங்கும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ அதில் 450 ரூபா இல்லைனா வந்து ஒரு 550 ரூபா ப்ரைஸ் வந்து டே டு டே டிஃபர் ஆகுது. ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஷூட் வந்து அவுட்டோரில் இருக்கனால கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை மாட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் எந்த டூல்ஸ் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஸ்க்ரூ அப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக எல்லாமே எல்லாம் அவங்களே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து மாற்ற மட்டும்தான். ஸோ ஆக்சுவலாக இந்த வந்து ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரூவை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் ஒரு நட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ வெளியே விழுந்தாலும் பார்த்துக்கணும். ஸோ இது இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹேண்டில் பாரில் இதை இப்போ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து எது வசதியோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து சார்ஜ் ஆகிட்டு இங்கே இருக்கும்போது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் வந்து டிஸ்கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு தேவை நீங்கள் திருப்பி கூட மாட்டிக்கலாம். ஸோ இங்கே வேண்டாம் இங்கே மாட்டிக்கலாம். ஸோ எங்கே தேவை அங்கே நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்க்ரூ பண்ணிடுறேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதோடைய ஒயரிங் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு தேவையான அளவு நம்ம அட்ஜஸ்டபிளாக தான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் மாட்டி வச்சுருக்கிறேன். ஸோ பிகாஸ் நான் வந்து தேவைப்பட்டால் கலத்துவேன். ஸோ இது வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னாக்கா வந்து நீட்டாக வந்து ஹேண்டில் பாரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கையில் வந்து ஒரு ஒயர் வருது. ஸோ இந்த ஒயர் வந்து நீங்கள் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் போர்ட் ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம இந்த ஒயரை வந்து கனெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கனெக்ஷன் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பிளாக் கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெட் வந்து பாசிட்டிவ் அண்ட் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ இது நீங்கள் வந்து உங்கள் பேட்டரியில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா சார்ஜர் போட்டு எப்போ ஆனில் இருக்கும். ஸோ ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சர்க்யூட் டயக்ராம் வந்து நான் இப்போ என் பைக்கில் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ நான் அதை வந்து ஃபிக்ஸ் சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த சர்க்யூட் டயக்ராம் வந்து எப்படி பண்ணணும், சர்க்யூட் எப்படி பண்ணணும்னு சொல்லி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணி நான் இன்னொரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இவ்வளோ அந்த வீடியோ பிடிச்ச அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக் கொடுங்க. அண்ட் ரொம்ப பிடிச்சினா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிறத பற்றி. அண்ட் இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இதே மாதிரி மேல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும். ஸோ இதே மாதிரி பைக் கேஜெட்ஸ் வேணும், இல்லை எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.